இப்போ derivatives and applications இது வந்து differential calculus நம்ம பார்த்தோம்ல, இது how and all நம்ம எப்படி எல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம் தான் டெரிவேட்டிவ் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ்ல கத்துக்கிறோம். சேம் டிஃபரன்ஷியேஷன் தான் பண்ண போறோம், ஆனா எப்படி என்னென்ன ஃபீல்ட்ல எல்லாம் அப்ளை ஆகுது அப்படின்ட்டு பார்க்க மேஜரா நம்ம பார்க்கக்கூடிய இது எல்லாமே என்னன்னா டு டிட்டர்மைன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ். இப்போ ஒரு பர்சன் டைம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோயே, ஆட்டோமேட்டிக்கா ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுமா? ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் எஜுகேஷனை பொறுத்த இருக்கு. இப்ப அதுவே டைம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, அப்ப ஒர்க் வந்து கம்மியாகும். ஒர்க் வந்து கம்மியாயிட்டே போகும். அப்போ ஒண்ணு வந்து ஏறுது, இன்னொன்னு வந்து இறங்குது. அப்போ அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ், இப்போ ஒரு சர்க்கிள் நான் வரைய போறேன். சர்க்கிள் வரையும் போது சைஸ் இவ்வளவு இருக்கா, அப்ப ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ண ஏரியா இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நம்ம மேஜரா நம்ம ஒர்க் பண்ண போறோம். டு ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட், ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் அட் அ பாயிண்ட், அது கண்டுபிடிக்கிறதுக்காக யூட்டிலைஸ் பண்றோம். டு ஃபைண்ட் த டர்னிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் த கிராஃப், எப்போ ஒரு கர்வ் ஒன்று வருதுன்னா, இப்படி ஒரு கர்வ் வருது அப்படின்னா எந்த இடத்துல டர்ன், இங்க இன்க்ரீசிங் ஆகுதா, ஒரு பாயிண்ட்ல டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதா, திருப்பி இந்த பாயிண்ட்ல இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதா, அப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது எல்லாமே நம்மளுக்கு சயின்ஸ் ஓரியன்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ், recall that by the derivative ds by dt, ds by dt னா என்ன? s with respect to t. s is the distance with respect to time. distance with respect to time னா என்னது? distance by time என்னது? என்ன ஃபார்முலா? அது displacement by time. ஸ்பீட் தான் distance by time சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் வந்து என்ன வித்தியாசம்? பாரு, இப்போ உன்னோட வீடு இங்க இருக்கு, நீ வந்து இங்க இருந்து டிராவல் ஆயிட்டு ஒரு ரோடு வந்து டிராவல் ஆகுற, திருப்பி ஒரு ரோடு வர, அப்புறம் திருப்பி இங்க வந்து நம்ம டெஸ்டினேஷன் இருக்கு. இது ஒரு 1 கிலோமீட்டர் வச்சுக்கலாமா, இது ஒரு 200 மீட்டர்ஸ் வச்சுக்கலாம், இது ஒரு 1 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். அப்போ 2.2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கியா, அப்போ டிஸ்டன்ஸ் டிராவல் இதுதான். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்க ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ரைட். அதாவது இப்போ ஒரு பாத் இருக்கு, ஓகேவா, இதே இதுக்கு டெஸ்டினேஷனுக்கு இன்னொரு பாத் இருக்கு, ஓகேவா, ரைட். இதே டெஸ்டினேஷனுக்கு இன்னொரு பாத் இருக்கு. அப்ப இது 3 டிஃப்ரெண்ட் பாத்ல வந்து நம்ம டிராவல் பண்றோமா, அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும். ஆனா இந்த பாயிண்ட்டுக்கும் என் பாயிண்ட்டுக்கும் உள்ள அந்த டைரக்ட் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ரைட். இப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்றோம், 2 கிலோமீட்டர்ஸ் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டு 2 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கோம், 3 கிலோமீட்டர்ஸ் திருப்பி டிராவல் பண்ணிருக்கோம், திருப்பி ரவுண்ட் ஆஃப் ஆயிட்டு இங்க வந்துட்டோம், மொத்தமா 5 கிலோமீட்டர் டிராவல் ஆயிருக்கோம்னு வச்சு. இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கு. அப்போ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் சேமா இருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0, வெலாசிட்டி இல்ல. ஆனா ஸ்பீட் இருக்கு, வெலாசிட்டி இல்ல. ஓகேவா? ரைட். அப்போ அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் டைம், அதுதான் வந்து ஸ்பீட் அப்படின்றத சொல்லுவோம். ஓகேவா? ரைட். இப்போ y equal to f of x இருக்கு, நம்ம என்ன பண்ணோம், dy by dx or f dash of x, அது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y with respect to x அப்படின்ட்டு வந்து சொன்னோம். alright. இப்போ 3x squared plus 5x இது வந்து y. அப்ப dy by dx என்ன? 6x plus 5.
இப்போ at x equal to 2 கேக்குறாங்க. அப்ப dy by dx at x equal to 2 போட்டோம்னா x இடத்துல 2 சப்ஸ்டிட் பண்ணுவோமா? 12 plus 5 17 மாதிரி. ஓகே, 12 plus 5 17. அப்போ இததான் இங்க ஒர்க் அவுட் பண்றோம். அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு, அப்புறம் அந்த டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஹைட், மேக்சிமம் ஹைட், மினிமம், இது எல்லாமே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுதான் நம்ம இங்க மேஜரா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். Find the rate of change of area of the circle per second with respect to radius. Rate of change of area. ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியும். given. ஓகேவா? இவங்க நிறைய விதமா கொடுத்திருப்பாங்க. Right? Find the rate of change of area of circle. The area of circle A is given by A equal to area of circle வந்து pi r square. என்ன கேட்டிருக்காங்க? Rate of change of area with respect to radius கேட்டிருக்காங்க. அப்ப A வந்து ஏரியானா dA by dr வந்து கேட்டிருக்காங்க. At r equal to 5 centimeterல கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதை நம்ம அப்ரோச் பண்றப்போ எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, இந்த given டேட்டா இருக்கா, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா A equal to pi r square நம்மளுக்கு தெரியும். Ask என்ன, dA by dr at r equal to 5. இதுதான் கொஸ்டின் மார்க். இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ with respect to r அப்படின்றதுனால டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dA by dr வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? pi into 2r 2 pi r வந்து கிடைக்கும். At r equal to 5, dA by dr equal to 2 into 5, pi into 10. 10 pi ஏரியால ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல தானே இருந்துச்சு. அப்போ ஸ்கொயர் சென்டிமீட்டர் சேஞ்ச், 10 pi ஸ்கொயர் சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ அதுதான் இந்த இடத்துல சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஓகேவா? ரைட். இப்போ வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் இன்க்ரீசிங், வால்யூம் இன்க்ரீசிங் அட் த ரேட் சொல்லிட்டாங்க. அட் த ரேட் இப்போ given டேட்டாவை நம்ம பார்க்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வால்யூம் ஆஃப் தி கியூப் இஸ் இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் 9 cubic centimeters per second. How fast is the surface area increasing when the length of the edge is 10 centimeter? Volume of the cube. Cube ஓட வந்து வால்யூம் வந்து ஃபார்முலா என்ன? Cube ஓட வால்யூம் அது cuboid, a cube. ஓகேவா? சைட் கியூப். எக்ஸ்னா எக்ஸ் கியூப். அப்போ வால்யூம் வந்து எக்ஸ் கியூபா, வால்யூம் வந்து எக்ஸ் கியூப். எஸ் வந்து சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 6 சைட்ஸ் இருக்குமா, அதனால 6x ஸ்கொயர். நம்மளுக்கு given என்ன, dv by dt கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ds by dt வந்து கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் given டேட்டா வச்சு நம்ம v equal to x cube னு தெரியும், அதோட வேல்யூ 9 னு சொல்லிட்டாங்க. அப்போ dv by dt with respect to time போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? dx cube ஓட டிஃபரன்ஷியேஷன் 3x ஸ்கொயர்டா into x with respect to time வந்து dx by dt செயின் ரூல் படி. கரெக்டா? ரைட். அப்போ இந்த வேல்யூ 9ல 1 டைம் 3 டைம்ஸ். அப்ப இந்த x ஸ்கொயர் கீழே வந்துச்சுன்னா dx by dt equal to 3x ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? ரைட். இப்போ s equal to என்ன, 6x ஸ்கொயர்ல
right? அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா ds by dt equal to 6 into 2x into dx by dt. இதுக்கு தான் நம்மளுக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும்ல dx by dt க்கு. அப்போ அந்த வேல்யூவை இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 1 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 36 by x. ஓகேவா? 36 by x. At x equal to 10 கொடுத்துருந்தாங்களா, கேட்டிருந்தாங்களா? அப்போ at x equal to 10 ds by dt equal to 36 by 10. 3.6 centimeter per second வந்து சேஞ்ச் ஆகுது. Right? With respect to time. இப்போ x squared டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா with respect to x டிஃபரன்ஷியேட் பண்றப்போ 2x மட்டும் தான் வரும். இப்போ with respect to t பண்ணோம்னா dy by dt y டிஃபரன்ஷியேட் பண்ணா இது வந்து 2x into chain rule படி x ஓட டிஃபரன்ஷியேஷன் dx by dt with respect to time. அத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ரைட்? with respect to time னா chain rule. ஆமா. இப்போ x ஸ்கொயர்ட் இருக்கு, xனா நம்ம 2x மட்டும் முடிச்சிருவோம். ஆனா with respect to time இருக்கு, with respect to xனா 2x ஓட முடிச்சிருவோம். ஆனா with respect to time அப்படின்றதுனால திருப்பி x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்ல, அதுதான் dx by dt வந்து போடும். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் இது எக்ஸசைஸ். ஏன்னா கம்பல்சரியில கேக்குறாங்க, ஈஸியா போட்டுடலாம். நம்மளோட ஐடியாலஜி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு சூப்பர் கொஸ்டின். A stone is dropped into a quiet lake. Waves move in circle at a speed of 4 centimeter per second. At the instant when the radius of circular wave is 10 centimeter, how fast is the enclosed area increase? அப்போ ஒரு கொஸ்டின், சர்க்கிள், கியூப், கியூபாய்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பியர், கோன், சிலிண்டர், இது மாதிரிலாம் தான் நம்மளுக்கு கொஸ்டினே கேட்க முடியும். ஓகேவா? அப்போ ஒரு பாண்ட்ல ஒரு பாண்ட் இருக்கு. இப்ப இந்த பாண்ட்ல வந்து நம்ம ஒரு கல்லை வந்து போடுறோம். போட்டோன்னு என்ன ஆகும்? ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ரிப்பிள்ஸ் வந்து அப்படியே ஸ்லோவா அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? சர்க்குலர் மோஷனா தான் இன்க்ரீஸ் ஆகும். இவங்க என்ன சொல்லிட்டாங்க? ரேடியஸ் moves in circle at the speed of 4 centimeter. அப்ப ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் per secondல இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? 10 சென்டிமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிறப்போ ஏரியா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்னு கேக்குறாங்க. அப்போ given data, முதல்ல given data என்ன? dr by dt equal to 4 centimeter per second வந்து சொல்லிட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? dA by dt equal to question mark. எப்போ? at r equal to 10 சென்டிமீட்டர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன? அவ்வளவுதான், pi r square. அப்போ with respect to time போட்டோம்னா dA by dt மாறிடுமா? அப்போ pi into 2r into r ஓட டிஃபரன்ஷியேஷன் dr by dt. ஓகேவா? அப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா pi 2 into r into dr by dt வந்து 4. r வந்து எவ்வளவு சொல்லியிருந்தாங்க? 10 சென்டிமீட்டர். அப்போ pi into 2 into 10 into 4 8 10 80 80 pi. அப்போ 80 pi சென்டிமீட்டர் ஸ்கொயர் per செகண்ட் வந்து ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு ஐடியாலஜிய கரெக்டா நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா இமிடியட்லி ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், dy by dx is positive if y is increasing as x is increasing and is negative if y is
decrease, y decreases as x increases. இப்போ ஒரு லேடர் இருக்கு, இந்த சம்மே உனக்கு இருக்கு, ஓகேவா? இது y ஆக்சஸா, இது x ஆக்சஸ், ஓகேவா? இப்போ இந்த லேடர் வந்து கீழே விழப்போகுது, அப்போ y டிக்ரீஸ் ஆகுதா, x இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ y is decreasing, x is increasingனா அது நெகட்டிவ், ஓகேவா? ரெண்டுமே இன்க்ரீசிங் இல்ல ரெண்டுமே டிக்ரீசிங்கா இருக்குன்னா அது பாசிட்டிவ், ஓகேவா? ரைட், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ணிக்கலாம். The length of a rectangle is decreasing at the rate of 3 centimeter per minute, and the width y is increasing at the rate of 2 centimeter per minute. When x equal to 10 and y equal to 6, find the change of the perimeter and the area of the rectangle. Perimeter of rectangle என்ன formula? Perimeter. Two into L plus. L plus B. அப்ப perimeter equal to 2 into L plus B. Area L into B. இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? length decreasing, decreasingனா நெகட்டிவ் சொன்னாங்களா? அப்போ dl by dt equal to 3 minus 3 centimeter per minute. அடுத்து width is increasing at the rate of 2 centimeter. அப்போ db by dt equal to positive 2 centimeter per second. இந்த L B ல நம்மளா நீ length breadth எடுக்கிறனா LB, width எடுக்கிறனா L plus W, ஓகேவா? XY எடுத்தாலும் XY எடுக்கலாம், ஓகே? let x be the length, y be the அப்படின்ட்டு வந்து நீ போட்டுக்கலாம். இவங்க xy ன்னு வந்து எடுத்திருக்காங்க, நீ LB ன்னு கூட போடலாம், அது நோ ப்ராப்ளம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? dp by dt கேட்டிருக்காங்க, அப்புறம் dA by dt வந்து கேட்டிருக்காங்க. அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? dp by dt 2 into x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 with respect to tன்றதுனால dx by dt, நம்மளுக்கு வந்து L ன்னு எடுத்தோமா, dl by dt plus db by dt. அவ்வளவுதான், வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அப்போ 2 into dl by dt வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? -3 ன்னு தெரியும், plus 2. அப்போ -1 -2 centimeter per minute வந்து பெரிமீட்டர் கம்மி ஆகுது, மைனஸ்ல இருக்கா, டிக்ரீஸ் ஆகுது. இப்போ ஏரியாக்கு x into y, x y, x ஓட டிஃபரன்ஷியேஷன் dx by dt, y ஓட டிஃபரன்ஷியேஷன் dy by dt. அப்போ ப்ராடக்ட் ரூல் படி y dx by dt plus x dy by dt, ஓகேவா? y dx by dt, dx by dt நம்மளுக்கு ஆல்ரெடி -3 தெரியும், dy by dt வந்து 2 ன்னு தெரியும். இங்க y இருக்கு, x இருக்கு, xy க்கு வந்து ஆல்ரெடி வேல்யூ வந்து லென்த் அண்ட் வித் வந்து கொடுத்திருந்தாங்க, 10 6 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அப்போ அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்போ ஏரியா பாசிட்டிவ்ல வருது. அப்ப ஏரியா இஸ் இன்க்ரீசிங் at the rate of 2 centimeter per minute, perimeter is decreasing at the rate of -2 centimeter per minute, ஓகேவா? ரைட், அதுதான் அந்த क्वेश्चनல நம்ம பார்க்கணும், ஓகேவா? 5th காஸ்ட், டோட்டல் காஸ்ட். சார் உங்ககிட்ட மேம் ஸ்கூல்ல இருந்து ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். நான் ப்ராஜெக்ட் கிட்ட ஏதாச்சும் பிடிஎஃப் பண்ணி ப்ராஜெக்ட் இல்ல என்ன ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும்? இல்ல நம்ம எந்த டாபிக் பண்ணாலும் சரி, நம்ம நாளைக்கு அதை மேனேஜ்மென்ட். உனக்கு என்ன ஐடியா இருக்குன்னு சொல்லு.
உனக்கு என்ன ஐடியா இருக்குன்னு சொல்லு, அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். கரெக்டா வந்து அதுக்கு அதுதான் இப்ப டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்ல நிறைய இருக்கு, டைப் இருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கு, லைப்ரரி மேனேஜ்மெண்ட் இருக்கு, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலு, தென் வந்து இது இருக்குல்ல, இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன், இது மாதிரி நிறைய டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கு. உனக்கு என்ன மாதிரி இப்போ அந்த தியரி முதல்ல வந்து படிச்சுட்டு ஒரு ஐடியா இந்த டாபிக்ல எனக்கு பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னா அது சொல்றேன்னா அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு உனக்கு தேவையானதை எடுத்து கொடுப்போம். ஓகேவா? சரி, என்ன பேலன்ஸ் டாபிக் இருக்கோ அதை சொல்லு, அதுல இருந்து எடுத்துக்கலாம். இப்போ காஸ்ட் கொடுத்துருக்காங்க, இது வந்து எக்கனாமி பேஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ரைட். The total cost in rupees associated with production. X யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மொத்த காஸ்ட் என்ன வந்து ரூலை ஃபாலோ பண்ணுதுன்னா 0.005 x cube minus 0.2 x squared plus 30x plus 5000. இதுக்கு பேரு வேரியபிள் காஸ்ட்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேரு ஃபிக்ஸட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து நீ எத்தனை யூனிட் பண்ணாலும் அந்த அமௌண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ ரெண்டுமே சேர்ந்து தான் டோட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. C of X. Find the marginal cost when 3 units are produced, where by marginal cost we mean the instantaneous rate of change of total cost. Marginal cost அப்படின்றது என்னன்னா, இப்போ நீ ஆல்ரெடி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்க, ஓகேவா? ரைட். அதுல இருந்து ஒன் மோர் எக்ஸ்ட்ரா, ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் ஆகும்னா நம்ம எவ்வளவு காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ணுமோ அதுதான் மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்கனாமி தெரியலன்னா இதை வந்து பல பேரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்கனாமி அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, அது தெரியலன்னா இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆல்ரைட். அப்போ marginal cost is the cost associated with producing one more extra unit than the already இப்போ 1000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்றோம், இன்னும் ஒரு யூனிட் 1001வது யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், அதுதான் வந்து மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். அப்போ காஸ்ட் வந்து மார்ஜினல் காஸ்ட் வேணும்னா என்ன பண்ணும்? ஒன்றும் இல்லை, டிஃபரன்ஷியேட் காஸ்ட், இட் வில் கிவ் மார்ஜினல் காஸ்ட். ஓகேவா? அப்போ 0.005 into x cube ஓட டிஃபரன்ஷியேஷன் 3x square minus 0.002 into 2x plus 30. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 0. ஓகேவா? இப்போ அவங்க எத்தனை யூனிட் கேட்டிருக்காங்க? 3 யூனிட்ஸ். அப்போ 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 0.015 into 9 minus 0.04 into 3 plus 30. அப்போ 0.015 minus 0.12 plus 30. அப்போ 0.02 வந்து 2 into 0.02 into, ஓகேவா? 0.02 into. ஓகேவா இர்ஷா? மார்ஜினல் ரெவென்யூ, மார்ஜினல் ரெவென்யூனாலும் சேம் ரெவென்யூ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா? ரெவென்யூன்றது வந்து என்ன, எத்தனை யூனிட் செல் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரெவென்யூ வந்து. இப்போ 100 rupees ஒரு பொருள் இருக்கு, 5 யூனிட் செல் பண்றேன்னா 5 into 100 500 rupees நான் செல் பண்றேன், அதுதான் ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் யூனிட் சோல்ட் இன்டு காஸ்ட் தான் வந்து பிரைஸ் தான் வந்து ரெவென்யூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ ரெவென்யூக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, மார்ஜினல் ரெவென்யூ at 5. ஓகேவா? ரைட். அப்போ மார்ஜினல் ரெவென்யூ ஈக்குவல் டு ரெவென்யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ 3 into 2x plus 36. இப்போ x equal to 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 6 5s are 30 plus 36 66. அப்ப மார்ஜினல் ரெவென்யூ வந்து 66 rupees வந்து ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா இருக்கும்னா கிடைக்கும். இப்ப இந்த எக்ஸசைஸ்ல இததான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். உனக்கு அந்த எக்ஸாம்பிள் ஒன்னு போட்டுட்டு அது ரிலேட்டடா இங்க என்ன இருக்கோ அந்த கொஸ்டின் வந்து போட ஆரம்பிச்சு. ஓகேவா? அதுல போடணும், அதுக்கு ரிலேட்டடா என்ன இருக்கோ. இப்ப சர்க்கிளா, சர்க்கிள் ரிலேட்டடா இருக்கிறதுல ஒன்னா சேர்த்தணும். கியூபா, கியூப் ரிலேட்டட்ல அங்க ஒண்ணு பார்த்தோம், இங்க திருப்பி இங்கேயும் ஒரு சர்க்கிள் ஒன்னா சேர்த்தணும்.
கியூப். ஓகேவா, கியூப் கூட சேர்க்கணும். அப்ப எல்லாத்தையும் வந்து கிளஸ்டர் பண்ணிடணும். ஓகே, இதுக்கு இதான் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ண போறேன். அப்புறம் அங்க நம்ம ஸ்டோன் பார்த்தோம்ல, அதே இது. ஓகேவா, ரைட். அப்ப அதை முடிச்சுட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்படிதான் இதுக்கு வந்து ஒர்க் பண்ணும். ஓகேவா, ரைட். இப்ப போட ஆரம்பிச்சிரு. ஓகே, இதெல்லாம் டைரக்டா நம்ம பாரு, எக்ஸாம்பிளையும் எக்ஸசைஸையும் கம்பைன் பண்ணி செட்டா தான் போடணும். ஓகேவா, எக்ஸசைஸ் மட்டும் நான் போடுறேன் அப்படின்னு நம்ம போடவே கூடாது. ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் போடணும். வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ், ஃபர்ஸ்ட் சம் அங்க எக்ஸாம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து சர்க்கிள் வரும், ஆனா வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ல வரும். ஓகேவா, ரைட், டைம்ல வரும். அப்ப கிவன் என்ன கேட்டிருக்காங்கன்றது தான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணணும். வால்யூம் என்ன கொடுத்திருக்காங்க இங்க? இப்ப செகண்ட் கொஸ்டின்ல கிவன் என்ன? செகண்ட் கொஸ்டின் போட்டியா? given data வந்து dv by dt கொடுத்திருக்காங்களா? வால்யூம் dv by இப்ப ரெஸ்பெக்டிவ் டைம்னால டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3x ஸ்கொயர் into dx by dt. ஓகே, உங்களுக்கு ரேட் ஆஃப் அதுக்கு அடுத்து சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் every 12x கொடுத்துருக்காங்க. அதுக்கும் 12x என்ன சம்பந்தம்? இல்லப்பா, இங்க given data வந்து dv by dt, அதை வச்சு dx by dt சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6x ஸ்கொயர் 6x ஸ்கொயர் அதை போட்டுட்டு தானே வந்து அதை தானே அதோட ஆன்சர் தானே போடணும். 6x ஸ்கொயர் இதுல இருந்து தான் ds by dt தான் கொஸ்டின் மார்க். 12 x into dx by dt அதுதான் அங்க போடும். v equal to போட்டியா? ஆக்சுவலா dv by dt equal to கிடையாது, v equal to x cube. டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு வர்றதுதான் dv by dt. ஓகேவா, ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுக்கோ, given டேட்டாவை கரெக்டா எழுத கத்துக்கணும். ஓகேவா, dv by dt வந்து ஈக்குவல் டு 8 சொல்லியிருக்காங்க, 8 சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ds by dt equal to question mark at x equal to 12. 12 centimeter அப்போ ds by dt question mark. இந்த dv by dt வந்து இருக்கிற ஃபார்முலா v equal to x cube. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் dv by dt equal to 3x squared வரும் into x ஓட டிஃபரன்ஷியேஷன் dx by dt. ஓகேவா, ரைட். இதுல இந்த dv by dt equal to 8, அதுதான் இங்க இது சென்டிமீட்டர் கியூப் per செகண்ட். ஓகேவா, ரைட். அதை தான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 3x squared into dx by dt. இதுல இருந்து இந்த dx by dt நம்ம கண்டுபிடிக்கிறோம். டிவைடட் பை 3x squared ஆகுறப்போ நம்மளுக்கு dx by dt கிடைக்கும். s equal to total surface area equal to 6x squared. ds by dt equal to 6 into 2x 12x into dx by dt. அப்போ இங்கதான் இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 6 into 2x into 8 by 3x square 1 2 ஒரு x ஒரு x. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அது தேவையான வேல்யூ சப்ஸ்டிட்யூட் ஆகும். டைரக்டா நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ற முடியாது. ஏன் அப்படின்றதுக்கு வந்து கரெக்டான ரீசன் வேணும். அது டிஃபரன்ஷியேட் பண்றது மூலயமா தான் நம்மளுக்கு வந்து இங்க கிடைக்கும், இல்லைன்னா அது கிடைக்காது. ஓகேவா, ரைட். அப்போ 2 into 2 into 8 இருக்கு.
ஓகேவா 4 into 8 pi x இருக்கு ஆல்ரைட் x equal to என்ன சொன்னாங்க இது ds by dt ஓகேவா at x equal to 12 centimeter ds by dt surface area is increasing at the rate of 4 into 8 divided by 12 1 3 8 by 3 centimeter per second ஓகேவா சென்டிமீட்டர் ஸ்கொயர் per second சென்டிமீட்டர் ஸ்கொயர் per second வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதுதான் நம்ம வந்து ரைட்டா ஃபாலோ பண்ணணும் அதனாலதான் கிவன் என்ன எழுதுற அப்படின்றத நான் தெளிவா கேட்டுக்கிட்டே இருக்கேன் நம்ம ரைட்டா வந்து டேட்டாவை வந்து எடுக்கணும் கரெக்ட் ஃபார்முலாலாம் கரெக்ட் இது ஆன்சர் கரெக்ட் ஆனா எதுல இருந்து எது வருது எங்க வந்து நான் செயின் ரூல் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும்ல அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்மளுக்கு வந்து வேணும் ஓகேவா the radius of circle is increasing uniformly at rate of 3 centimeter அப்போ given என்ன dr by dt வந்து given ஓகேவா right find the rate at which the area of the circle is increasing at radius equal to 10 அப்போ இல்ல a equal to pi r square ஓகேவா dA by dt தான் அவங்க கேட்டிருக்காங்களே இப்போ 2 pi r into dr by dt dr by dt தான் இங்க 3 சொல்லியிருக்காங்கல்ல 2 into pi into 10 into dr by dt 3 அப்போ 6 into 10 60 centimeter square per second ஏரியா தான் கேட்டிருக்காங்க ஏரியா கொடுத்து at what rate radius is increasing னு கேக்குறாங்கன்னா dr by dt கண்டுபிடிக்கணும் alright அடுத்து fourth question the edge of the variable cube is increasing at the rate of 3 centimeters per second அதாவது dx by dt side வந்து x னா dx by dt வந்து 3 centimeter per second increasing னு சொல்லிட்டாங்க அதனால பாசிட்டிவ்வே போடும் how fast is the volume of cube increasing என்ன கேட்டிருக்காங்க dA by dt வந்து question mark volume of cube dv by dt வந்து question mark அப்போ வால்யூம் வந்து x cube dv by dt equal to 3x squared into dx by dt இப்போ 3 into 100 300 into 3 900 centimeter cube per second ஓகேவா ரைட்டா stone is dropped வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம ஓகேவா இன்னொரு சொல்லணுமா இது radius of circle அதேதான் given data என்ன radius of circle is increasing at the rate of 0.9 இப்ப radius of circle னா dr by dt equal to given data 0.7 centimeter per second இது மாதிரி வரதுலாம் 7 by 10 அது மாதிரி இருக்குது ஓகேவா ரைட் கேன்சலேஷனுக்கு வசதியா இருக்கிற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்பதான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் at what rate the increase in the circumference of circle என்ன அவ்வளவுதான் ஓகேவா 7 by ஆமா பாயிண்ட்ல இருக்குன்னா வந்து இல்ல dr by dt வர இடத்துல நம்ம 7 by 10 சப்ஸ்டிட் பண்ணணும் r இருக்க இடத்துல இல்ல rல அவங்க கொடுக்கவே இல்லை ஓகேவா ரைட் இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2 pi r டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும் 2 pi into dr by dt ன்னு வந்து அப்ப இங்க 0.7 அதை மட்டும் போட்டுருவோம் நம்ம ஓகேவா ரைட் 7 by 10 இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிடுவோம் அப்போ 2 into 22 by 7 into 7 by 10 இப்போ 7 கேன்சல் ஆயிடுமா 44 by 10 4.4 ஓகே சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 4.4 சென்டிமீட்டர் per second வந்து இன்க்ரீஸ் ஆகுது 7th the length of
the length x of the rectangle is decreasing அப்ப minus x வந்து dx by dt equal to minus 5 centimeter per minute. Width is increasing with y. அப்ப dy by dt வந்து positive 4 centimeter per minute. When x equal to 8 and y equal to 6, find the rate of change of perimeter and the area of rectangle. Already நம்ம பார்த்த அதே இதுதான். ஓகேவா? 2 into dx by dt plus dy by dt ஆயிரும். அப்புறம் dx by dt dy by dt மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே ஆன்சர் வந்து ஏரியாக்கு x into y. அப்ப இது வந்து ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்றப்போ y dx by dt dy by dt. அப்போ y dx by dt plus x dy by dt. இப்போ x இடத்துல 8 y இடத்துல 6 நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர். அப்ப அந்த எக்ஸாம்பிள் சமயம் போடணும், அது கூட ரிலேட்டடா இருக்கிற இந்த எக்ஸசைஸ் சமயம் நம்ம போடணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பலூன். சீக்கிரம் போகணுமா? என்னாச்சு? Okay, okay. A balloon which always remains spherical on inflation. Sphere is being inflated by a pump by pumping 900 cubic centimeter of gas per second. அப்ப dv by dt வந்து கொடுத்திருக்காங்க. given என்ன? dv by dt எவ்வளவு வந்து ஏர் வந்து கொடுக்கறாங்க? 900 centimeter cube per secondல கொடுக்கறாங்க. ஓகேவா? ரைட். Find the rate at which the radius of the balloon is increasing when the radius is 15. dr by dt நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து v equal to 4 by 3 pi r cube. v equal to 4 by 3 pi r cube. அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா dv by dt equal to 4 by 3 pi into 3 r square into r ஓட டிஃபரன்ஷியேஷன் dr by dt. 3 கேன்சல் ஆயிடுமா? dv என்ன சொல்லியிருக்காங்க? 900 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 900. 4 into pi r என்ன சொல்லியிருக்காங்க? 15. இப்போ 15 into 15. ஓகேவா? 225. 225 into 4. அவ்வளவுதான். டபுள் into 4ல 900. 900 பை இருக்கு. இந்த இடத்துல 900 கேன்சல் ஆயிடுமா? அப்போ பை வந்து கீழே வந்துச்சுன்னா 1 by pi. ஓகேவா? ரைட். இதே மாதிரி 9th spherical balloon. ஓகேவா? which always remains spherical. இதுக்கும் வந்து spherical சொல்லிட்டாங்க. Find the rate at which volume is increasing. Volume is increasing கேட்டிருக்காங்க. With respect to radius. With respect to radius தான் கேட்டிருக்காங்க. With time இல்ல. At 10 centimeter. V equal to 4 by 3 pi r cube. 4 by 3 pi r cube. அப்ப dv by dr equal to 4 by 3 pi into 3r square. With r ன்றதுனால 3r square முடிஞ்சிரும். 3 cancel ஆயிடும். r equal to 10 தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 4 into pi into 10 square. 4 into 100, 400 centimeter. 400 pi centimeter cube per centimeter. ஓகேவா? ரைட். With respect to r ன்றதுனால தான் per centimeter போடுறோம். 10th triangle base sum. Triangle base sum என்ன? Pythagoras theorem அப்ளை பண்ணும். ஓகேவா? ரைட். A ladder 5 meter long is leaning against the wall. ஓகேவா? The bottom of the ladder is pulled along the ground. அப்ப இந்த bottom இந்த சைடு. அப்போ இது increase ஆகுது. dx by dt. இது x, இது y ன்னு வச்சுக்கோ. dx by dt is increasing, positive. ஓகேவா? At the rate of 2 centimeter per second.
அப்ப dx by dt equal to 2 centimeter per second increasing. How fast is the height of the wall decreasing? dy by dt equal to question mark. ஓகேவா, நெகட்டிவ்ல வரணும். When the foot of the ladder is 4 meter away from the wall. Foot of the ladder வந்து 4 meter away from the wall. இது 5 meter. அப்போ இது வந்து 3. Pythagoras theorem. 5 squared equal to 4 squared plus 3 squared. 5 squared equal to y squared plus 4 squared. The 4 squared இந்த சைடு போச்சுன்னா 25 minus 4 minus 16 வந்து 9. 3. ஓகேவா, 3 4 5 Pythagorean triplet. ஓகேவா, 3 square plus 4 square equal to 5 square. ஓகேவா, Pythagorean triplet அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர். இதே மாதிரி 6 8 10 6 square plus 8 square 10 square வரும். இதே மாதிரி 12 square plus 5 square 13 square வரும். இது எல்லாமே Pythagorean tripletன்னு சொல்லுவாங்க. 5 12 13 6 8 10. ஓகேவா, ரைட். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழமா கரெக்டா கவனிச்சுக்கணும். அதனாலதான் பார்த்தோன்னு நான் இங்க வந்து 3 வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா, இப்ப நம்மளோட ஃபார்முலா படி என்ன, 5 square equal to y square plus x square plus y square. ஓகேவா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 25 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடுமா. y square டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dt plus x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x dx by dt. அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணும், 0 ஈக்குவல் டு தான் இந்த வேல்யூ வந்துச்சு. இப்போ 2 வேணா கேன்சல் பண்ணிடலாம், காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ y dy by dt plus x dy by dt இருக்கு. இதுல இதோட வேல்யூஸ் தான் சப்ஸ்டிட் பண்றோம். இப்ப இந்த வேல்யூ இந்த சைட் கொண்டு போயிடும். ஓகேவா, 16 இந்த வேல்யூ 6 கீழே வந்துச்சுன்னா 16 by 6 மைனஸ் 8 by 3 வரும். அப்போ ஒன்னு இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஒன்னு டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா, ரைட். அதான் இந்த இடத்துல a particle moves along the curve 6y equal to x cube plus 2. Find the point on the curve at which the y coordinate is changing 8 times as fast as the x coordinate. Y coordinate is changing 8 times as fast as x coordinate. அப்ப dy by dt equal to 8 times dx by dt. நம்மளுக்கு given data என்ன, 6y equal to x cube plus 2. Differentiate with respect to time போட்டோம்னா 6 into y or differentiation dy by dt. x cube differentiation 3x square, x or differentiation dx by dt. x ஓட டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணிடுவோமா, dy ஓட இடத்துல dx by dt போட்டோம்னா இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த 3 கீழே வந்துச்சுன்னா டிவைடட் பை 3, x square equal to 16, x equal to plus or minus 4. இப்போ x equal to 4 சப்ஸ்டிட் பண்ணோம்னா y equal to என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். 4 cube வந்து 64 plus 2 66. இந்த 6 டிவிஷன் பண்ணோம்னா 11 வரும். -4 சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா, -31/3 அப்படின்னு வந்து. ஓகேவா, அப்ப இதுதான் ரெண்டு கோஆர்டினேட். ரேடியஸ் ஆஃப் ஏர் பபிள், பபிள் என்ன ஷேப்ல இருக்கும், ஸ்பெரிக்கல், அவ்வளவுதான். இஸ் இன்க்ரீசிங் அட் ½ centimeter per second. At what rate is the volume of the bubble increasing when the radius is 1 centimeter? Volume வந்து 4/3 pi r cube. dv by dt தான் கேட்டிருக்காங்க. அப்போ 4/3 pi into 3r square into dr by dt. வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோமா, 2 pi r square வேல்யூ. r equal to 1 போட்டோம்னா வெறும் 2 pi மட்டும் வந்து வரும். ஓகேவா, ரைட். A balloon which always remains spherical has a variable diameter. Diameter கொடுத்திருக்காங்க. ஓகேவா,
Find the rate of change of its volume with respect to x. Diameter, radius வந்து என்ன ஆகும்? இதுல diameterல பாதி 3/4 2x plus 1 whole cube. ஓகேவா? அப்போ 4/3 பை தனியா வந்துருமா? 3/4 இருக்குல்ல, கியூப் இருக்கா? அப்போ 3/4 whole cube வந்து தனியா கொண்டு வந்துடலாம். 3/4 whole cube தனியா கொண்டு வந்துடலாம். அப்ப இந்த 2x plus 1 whole cube மட்டும் இருக்கு. ஓகேவா? 2x plus 1 whole cube ஓட differentiation power 2 into 2x plus 1 ஓட differentiation 2. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவும் எல்லாத்தையும் இந்த கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் நம்ம இந்த சைடு கொண்டு வந்தோம். அப்போ 22 27 by எல்லாத்தையும் கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் 27 by 8 pi into 2x plus 1 whole square மட்டும் இருக்கும். அவ்வளவுதான். வேல்யூல எக்ஸுக்கு எதுவும் வேல்யூலாம் கேட்கல, எப்படி இருக்கும்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஆமா, இது எவ்வளவு சார்? இது கம்பல்சரி கொஸ்டின். இதுல என்ன தெரியுமா ப்ராப்ளம்? இப்ப ஸ்கூல்ல நிறைய ஸ்கூல்ஸ்ல எடுக்கிறப்ப கூட இதெல்லாம் ரொம்ப நேரம் போட்டுக்கினே இருப்பாங்க. ஏன்னா ஒரு டைரக்டா இது கம்பல்சரின்ட்டு ஒரு ஐடியாலஜி கொண்டு வராம அப்படியே அடுத்துன்ட்டு வந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் 3 மார்க்ல 5 மார்க்ல கேக்குறேன். இதெல்லாம் ஆமா, நான் சொன்னேன்ல, இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சாய்ஸ்ல விட வைப்பாங்க, வேணா சொல்லுவாங்க. அதுதான் வந்து ரொம்ப பிட்டியாவே இருக்கும். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சம. Sand is pouring. Here, sand 12 centimeter cube per second. The falling sand forms a cone on the ground. இப்போ ஒரு கன்வேயர் பெல்ட் இருக்கு, இந்த பெல்ட்ல சாண்ட் வந்து கொட்டிட்டே இருக்கு. கிரவுண்ட்ல இதை கொட்டுறப்ப என்ன ஆகும்? ஒரு கோன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? கோன் மாதிரி ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ரைட். The falling sand forms a cone a way that the height of the cone is always 1/6 of radius. Radius 6, height வந்து 1/6 r. Okay, r by 6, 1/1/6 of r. Okay, height. How fast is the height of the sand cone increasing when the height is 4 centimeter? அப்போ dh by dt தான் கேள்வி. dh by dt தான் நம்ம கண்டுபிடிக்கணும். dh by dt நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வால்யூம் ஆஃப் கோன் என்ன? 1/3 pi r square h. h equal to r by 6. ஓகேவா? நம்மளுக்கு ஹெச்ல தானே வேணும். r equal to 6h. ஓகேவா? r equal to 6h. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல 6h சப்ஸ்டிட் பண்ணா 1/3 pi 6h into 6h into h. ஒரு 3 கேன்சல் ஆயிடுமா? 2. அப்ப 12h cube மாறிடும். 12h cube போட்டிருக்காங்களா? 12 pi h cube. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா dv by dt 12 pi h cube ஓட டிஃபரன்ஷியேஷன் 3h square into h ஓட டிஃபரன்ஷியேஷன் dh by dt. ஹைட் ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்க? 4 தானே சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல h ஈக்குவல் டு 4 சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சு. ஓகேவா? காஸ்ட் ஓகேவா? அந்த சம் கூட ரிலேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மார்ஜினல் ரெவென்யூ. ஓகேவா? இல்ல, இது வந்து புக் பேக்ல வந்து இருக்கிற MCQ. ஓகேவா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா ஆஃப் சர்க்கிள் r equal to 6. ஓகேவா? வித் ஓகேவா? pi r square 2 pi r அப்படின்னு வரும். 6 12 pi x equal to 15. 6x plus 36. Okay, 6 into 15 90 plus 36. அவ்வளவுதான். இப்படிதான் ஆன்சர் பண்ணும்.
ஓகேவா? ரைட்? ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ். கையோட போட்டுடணும். நீங்க இந்த வீடியோ பண்ண எனக்கு ரொம்ப தெளிவா வேணும். இந்த வாட்டி எனக்கு ரொம்ப தெளிவா வேணும். எக்ஸாம்பிள் சம், அது ரிலேட்டடா என்னென்ன எக்ஸசைஸ் சம் இருக்கோ அதெல்லாம். எக்ஸாம்பிள் சம் போட்டு ஆ. exercise. அப்போ உனக்கு மாடல் வந்துரும். சர்க்கிள் ரிலேட்டட் மாடல் ஒண்ணு. ஓகேவா? ரைட்? ரெக்டாங்கிள் ரிலேட்டட் மாடல் ஒண்ணு. கியூப் ரிலேட்டட் மாடல் ஒண்ணு. ஸ்பியர். அப்புறம் லேடர். Stone ஆ. அதெல்லாம் சர்க்கிள் கூட வந்துரும். சர்க்கிள் சர்ஃபேஸ் ஏரியா அது ரிலேட்டடாவே வந்துரும். இததான் பண்ணணும். ஓகேவா? ரைட்? ஓகே. குட். ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ். இதே எக்ஸசைஸ் உனக்கு எடுப்பாங்க ஸ்கூல்ல.